இத்தனை வருஷத்துல இப்படி நான் பிஞ்சக்காட்டுக்கு வந்ததே கிடையாதுங்க. அவ்வளோ வெயில் கொளுத்தி அடிச்சிட்டு இருக்க கொடையை தூக்கிட்டு தான் இன்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். புதன்கிழமை இன்னைக்கு வார சந்தை வேறங்க. கொஞ்சம் காயாவது பறிச்சுட்டு வந்து சந்தையில் வித்துடலான்னு எங்கள் அம்மா பாசத்தோட கேட்கவும் நானும் சரி நானே பறிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீராப்பா வந்துட்டேன். பேசாமல் வாயை வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாமோன்னு வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஃபீல் ஆச்சு. வெயில் சும்மா கொளுத்தி அடிச்சிட்டு இருக்கல இருக்க கலர்லாம் போயிருமேன்னு ஒரு சைடு வருத்தமாக இருந்தா, காய்கள்லாம் வீணா போயிருமேனு கவலை வேற பொங்கிக்கிட்டு வந்துருச்சு. மயக்கம் போட்டு இன்னைக்கு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, வெயிலா நானான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு 4 சீனி வரங்காயை கடகடன்னு பறிச்சு விட்டாச்சு. வெண்டிக்காய் பதிச்சவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல பதிக்காம எங்கள் அம்மா இந்த தளவில் ஒன்று அந்த தளவில் ஒன்று பதிக்கவும் அதை தேடி போகிறோம்னே பாதி மயக்கம் வந்துருச்சுங்க. ஒரு மனுஷன் எத்தனை சோதனையை தான் தாங்குவான்னு தெரியல. வெயில் வேற தாங்காமல் இருக்குன்னு பார்த்தா பசி வேற கரமுறைன்னு வயிற்றுக்குள்ளே சத்தம் கேட்டுட்டு இருக்கவும் சரி பப்பாளி பழம் வேற பழுத்திருந்துச்சேன்னு எட்டத்துலேருந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சுங்க. கிட்ட ஒன்னோடனே தாங்க தெரியுது அது குருவி கொதறினதுன்னு. மரக்காயா இருக்கிறதையாவது பறிச்சுட்டு போய் வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நானும் மரத்தை ஆட்டி பார்த்தேன்னா நான் தான் ஆடிட்டு இருக்கேன் போல. மரம் அப்படியே தான் இருக்கு. மட்டையை தூக்கி பறிக்கிறோம்னு மண்டையிலே விழுந்துருச்சுங்க. இருந்தாலும் வெற்றிகரமாக எப்படியோ பறிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அதை தூக்கிக்கிட்டு மாடுகளுக்கு 4-5 புள்ளையும் அறுத்து வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த வேலையை முடிச்சு விட்டு வீட்டை பக்கமாக கிளம்பி வந்துட்டோம்.